இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய நெட் எம்ப்ராய்டரி வித் ஜர்தோசி ஒர்க் டிசைனிங்லேருந்து ட்ரேசிங் வரைக்கும் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ணிட்டு இப்போ டிசைனை வந்து ஃபேப்ரிக்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எந்த போர்ஷனுக்கு நெட் வேணுமோ அந்த போர்ஷனுக்கு சுற்றி ரஃப் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபர்ஸ்ட் நெட் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி நெட் ஃபேப்ரிக்கை செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாக்ட் அந்த டிசைனுக்கு மேலே செயின் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நெட் ஃபேப்ரிக்கை பொறுமையாக இந்த மாதிரி பிடிச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஷார்ப்பான சிசராக யூஸ் பண்ணுங்க. நம்மளோட ஸ்டிச்சும் டேமேஜ் ஆகக்கூடாது, துணியும் டேமேஜ் ஆகாத மாதிரி பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக நெட் ஃபேப்ரிக்கை தூக்கி பிடிச்சிட்டு கீழே இருக்க ஃபேப்ரிக்கை பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அகைன் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சென்டரில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கீழே நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ரஃப் ஸ்டிச்சஸ் போட்டு எல்லாத்தையுமே செக்யூர் பண்ணிக்கோங்க. இதோட சாரியுமே சேம் கலர் தான் அண்ட் ஆன்டிக் சரி இருந்ததுனால நாங்கள் ஆன்டிக் கட் பீட்ஸ் ஆன்டிக் ஜர்தோசி யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பெரிய லைன்ஸ்க்கு எல்லாமே கட் பீட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் குட்டி குட்டி லைன்ஸ்க்கு எல்லாமே சேம் பிளவுஸ் அண்ட் சாரி சேம் கலர் தான், அதனால செல்ஃப் கலர் கட் பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆக்கிறதுக்கு இந்த கேப்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுறதுக்கு ஆன்டிக் சரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சஸ் போட்டு அந்த கேப்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவுண்டுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஜர்தோசியில் ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு ஃப்ளவர் டிசைன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லேயர் ஆஃப் கம்ப்ளீட் ஜர்தோசி லூப்ஸ், அதுக்கப்புறம் திருப்பி சம்கி ஒரு லேயர், திருப்பி ஜர்தோசி ஒரு லேயர், சென்டரில் ஒரு கிறிஸ்டல் பீட் சேம் பிளவுஸ் கலரோட கிறிஸ்டல் பீட் வச்சு பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் மெத்தடில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வித் டிசைனிங் டெக்னிக், ட்ரேசிங் டெக்னிக், பொட்டிக் மேனேஜ்மெண்ட், ப்ரைஸ் ஃபிக்ஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரிஞ்சவருக்கு கான்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேட்ச்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் மெயின் மேட்ரே இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த க்ளூ அப்ளை பண்ணுறீங்க அண்ட் க்ளூ கம்பல்சரி அப்ளை பண்ணுமா அப்படின்னு நிறைய மெசேஜஸ் டிஎம்ல எனக்கு வந்துட்டே இருக்கும். அது ஏன் தெரிஞ்சுக்கணும்னா கீழே க்ளூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்காகவே ஒரு தனி வீடியோ போடுறேன். ஃபைனலாக ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணும் இல்லாட்டி கிளாஸஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீன் தெரிஞ்சவருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.